உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாதத்தில் பலன்கள் சாதகமாக உள்ளதா அல்லது பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை முழுமையான முறையில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த ஆனி மாதத்தில் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். 10 ரூபா சம்பாதிப்பீங்க. ஒரு புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். பழைய தொழிலே ஆல்டிஷ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் அடைவீங்க. ரெண்டாவது, தொழிலில் ஒரு டெவலப் பண்ணலாம், ஒரு இடம் மாறி வைக்கலாம், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகலாம், இல்லை அடுத்த ஊருக்கு போகலாம், ஒரு இடம் மாறி போகலாம் அப்படின்னு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம். பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிகளில் நம்ம புதுசாக ஜாயின் பண்ணலாம், நம்ம அதனால் உள்ள முன்னேற்றம் கிடைக்குமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆதிக்கத்தில் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு லாபத்தை கிடைக்கும். இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக லாபங்களை சம்பாதிச்சே தீருவீங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிர பகவான் செல்வந்தர்ன்ற வச்சு பக்கம் பேரும் புகழும் செல்வாக்கும் அதிகமாகும். பேரும் புகழும் செல்வாக்கு வளரும். நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் இருப்பீங்க. கண்டிப்பாக சுக்கிர பார்வைப்பட்டவே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. சுக்கிர பார்வையும் இருக்குது உங்களுக்கு. செல்வந்தராக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். எனக்கு சுக்கிர யோகம் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாவே, இப்போ குரு பகவான் பார்வையும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவான் பார்வையும் நல்லா இருக்குதுங்க. சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சூரிய பகவானும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இந்த 2 கிரகமும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த விட்டுடும். நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு வீடு வாசல் கட்டலாமுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வீடு வாசல் கட்ட முடியுமா அப்படி எதிர்பார்க்க கண்டிப்பாக வீடு வாசல் கட்டுவீங்க. வீடு வாசல் பாதி கட்டி விட்டவங்களும் கண்டிப்பாக கட்டுவீங்க. புதுசாக வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டிடுவீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் தேடி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் இந்த மாதம் அமையும். நல்லது நடக்கும். அடுத்து பார்க்க இடம் வாங்கலாம் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு இடம் வாங்கினா நல்லது நடக்குமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு இடம் வாங்குவீங்க. இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் அமையும். எனக்கு சூரிய பகவான் மாதகிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரவு செல்வந்தராக இருக்கிறாருங்க. இதனாலே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ரெண்டாவது, இப்போ வீடு கட்டி ஒரு சேல்ஸ் பண்ணுறேங்க, ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி ஒரு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க, அதில் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா, நான் நல்லபடியாக லாபத்தை அடைய முடியுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது இவங்களோட நேரத்துக்கு தெய்வ கலாச்சார யோகம் கும்பிட்டு வந்தால் நல்லா இருக்குது. அது எந்த தெய்வத்துக்கு இவங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்? விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, முருகர் தெய்வனை வணங்கிட்டு வரணும். பெண் தெய்வத்தை வணங்கிட்டு வரணும். அது அம்மனோட தெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. அதை வச்சு பக்கம் புதன் பகவான் யோகத்துலேயும் நல்லா இருக்குதுங்க. கேது பகவான் ராகு பகவான் வச்சு பார்க்கும்போது சுபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. ராகு பகவான் சுபஸ்தானம் குடும்ப மங்கள யோகத்தில் இருக்கிறாருங்க. குடும்ப மங்கள யோகம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள குழப்பங்கள் இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, நான் நல்லபடியாக வாழுவேனா, நல்லபடியாக வளர்ச்சியாக முடியுமா, சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக
கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஆயிருந்தாலும் மௌனாத மனசனால் மற்றவங்களால் இவங்களுக்குள்ள கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்துருக்கும். ஆனால் கொடுத்துருந்தாலும் அந்த குழப்பத்துக்குள்ளே இவங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்கள கண்டிப்பாக சுப யோக ராகு பகவான் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், சந்தோஷமான முறையில் வாழுவாங்க, வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் நல்ல ஒரு கணவன் மனைவியோட நிம்மதியோடு சந்தோஷமான முறையில் வாழுவீங்க. அடுத்து பார்த்தோன்னாக்கா குடும்பத்தில் இருக்கிற மங்கள யோகமும் கைகூடி வரும். சுபகாரியம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை கல்யாணம் பண்ணலாம் அப்படி எதிர்பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணலாம் அப்படி எதிர்பார்க்குறவங்க கல்யாணம் பண்ணால் கைகூடி வருமா, சந்தோஷமான முறையில் நான் இருக்க முடியுமா, நல்லது நடக்குமா, சந்தோஷமான முறையில் இப்போ திருமண யோகம் முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் முடிய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். எனக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, புதன் பகவான் யோகத்திலே இருக்கிறாரு, சுக்கிர பகவான் செல்வந்தராக இருக்கிறாருங்க. இந்த கிரகங்களெல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட்டுடும். அதனால் தொழிலையும் சரி, குடும்பத்திலும் சரி, திருமண யோகத்திலும் சரி, செல்வாக்கிலும் சரி, அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு இந்த மாதம் ஆனி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் கண்டிப்பாக இருக்குதுங்க. இதனால் சுபகாரியம் நல்லபடி முடிக்கலாம், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகுமா? விருச்சிக ராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகுமா? நான் நல்லபடியாக இருக்க முடியுமா, சந்தோஷமான முறையில் வாழ முடியுமா, வளர முடியுமா, 4 பேர்த்து முன்னாடி பூர்வீக சொத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பிரச்சனை தீர்ந்து அந்த சொத்து சுகத்தோடு நான் வாழ முடியுமா அப்படி எதிர்பார்க்குற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக செல்வாக்கோடு வாழுவீங்க, வளருவீங்க, நல்லது நடக்கும். ஜூன் மாதம் 22 ஆனி மாதம் 22 32 கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சங்கடங்கள் விலகி போக போகுது. அதனால் பிரச்சனை ரிலீஃப் ஆகி நல்லபடியாக அந்த சொத்து சுகத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுடும், நல்லது நடக்கும். சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், நல்லது சந்தோஷமாக இருக்குவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தத்தால் பகைன்றது உருவாகும். சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பகை உருவாகும். அதனால் கொஞ்சம் சொந்த பந்தத்துலேயும் கொஞ்சம் போகிற இடம் வர இடம் பல இடம் சொந்த பந்தத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னாக்கா சொந்த பந்தங்கள் தேவையில்லாத பகை உருவாகும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும், தேவையில்லாத சிக்கல்கள் வரும். நல்லதுனே போனாலும் நல்லதே நீங்கள் சொன்னாலும் சொந்த பந்தத்தால் பல வகையான பகையை சந்திக்கிற சூழ்நிலைகள் இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் சூழ்நிலைகள் ஏற்படுத்த விட்டுடும். நீங்கள் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையான முறையில் இருங்க, கண்டிப்பாக நல்லது. இல்லைனாக்கா பல வகையான பிரச்சனைகள் தேடி போகிற சூழ்நிலைகள் உருவாயிடும். சரியில்லை, ஜாக்கிரதையான முறையில் இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு விவசாயத்துறையில் நல்ல லாபங்கள் கிடைக்குமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு விவசாயத்துறையில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. லாபங்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. இருந்துட்டாலும் உங்களோட ஜாதக கிரகங்கள் சிறகுகள் பிரகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான முறையில் தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக லாபத்தை அடைவீங்க, நல்லது நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு நல்லது யோகங்கள் இந்த மாதம் கிடைச்சிருக்குது. ஆனி மாதத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் வளரும், பொன் பொருள் வளர்ச்சியாகும், தொழிலில் வளர்ச்சியாகும், செல்வாக்கு வளர்ச்சியாகும். 4 பேர்த்து முன்னாடி யார் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை தேடி நீங்கள் ஆனி மாதத்தில் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிஞ்ச வரை கொஞ்சம் சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பகைன்றது மட்டும் ஜாஸ்தியாகும், அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாக ஆகிடும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகிடும். கொஞ்சம் ஜாக்கிரதை முறையில் இருங்க, தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.